ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல மதுரையைச் சேர்ந்த நவீன் அப்படிங்கிறவர் ஒரு பொதுநல மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அதில அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட்டோ, ஓலா, ஊபர் போன்ற நிறுவனங்கள் வந்து பைக் டாக்ஸி சேவைய குடுத்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, பரவலா அந்த டாக்ஸி நிறுவன சேவைகள் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. பைக் டாக்ஸி சேவைய. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பயணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேவைகள ஒழுங்குபடுத்துறதுக்காக அரசிடம் எந்த ஒரு திட்டமோ, விதிகளோ ஒரு தமிழகத்தில இல்ல. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, நெறிப்படுத்தி பைக் டாக்ஸிய ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு ஒழுங்குமுறை அமைப்ப உருவாக்க வேண்டும். சட்டப்படி உரிமம் வழங்கி பைக் டாக்ஸி சேவைய நடத்த அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அதில கோரிக்கை வச்சிருந்தாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசிடம் வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தமிழக அரசு சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பைக் டாக்ஸி வந்து இப்போ அனுமதி கிடையாது. ஸோ அத மீறி ஓட்டுறவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத எடுப்பாங்க. அப்படி இல்லன்னா ஃபைன் போடுறதுன்னா போடுவாங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க. ஸோ பைக் டாக்ஸி சேவைய பொறுத்தவரைக்கும், ஸோ இதுக்குன்னு ஒரு குழு அமைக்கப்படும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடுக்குற பரிந்துரையின் பேர்ல முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அங்க தெரிவிச்சிருந்தாங்க. இத கேட்ட நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, பைக் டாக்ஸி அனுமதிப்பதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விரிவான கொள்கை முடிவு எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற கிளை வந்து அறிவுறுத்தல் படுத்துனாங்க. ஸோ இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, பதில் மனு தாக்கல் செய்ய போக்குவரத்து துறை செயலாளருக்கும் அவங்க உத்தரவிட்டாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற தகவல். ஸோ தமிழ்நாட்டில பைக் டாக்ஸி இயக்குவதற்கு அனுமதி கிடையாது. விதிமுறைகள் மீறி ஓட்டுறவங்க மேல அபராதம் விதிக்கப்படும். அந்த பைக் டாக்ஸி ஓட்டுற ஓட்டுநருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறது தான் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் இதுக்காக ஒரு குழு அமைக்க போகிறாங்க. ஸோ அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் பைக் டாக்ஸிக்கான நெறிமுறைகள் உருவாக்கப்படும். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியும். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். மா மா மாநில அரசு இத வந்து முடிவெடுக்கும். ஸோ மத்திய அரசு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மத்திய அரசு இதுக்கு அனுமதி பைக் டாக்ஸிக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. ஸோ மாநில அரசு இதுக்கு தடை செய்ய முடியுமா? இல்ல தடை செய்யுமா? அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு ஒரு குழு அமைக்க போறாங்க. ஸோ அந்த குழு வந்து என்ன பண்ணலாம்? என்ன ஏதுன்னு பரிந்துரைப்பாங்க. ஸோ அதன் பிரகாரம் தமிழக அரசு முடிவெடுக்கும் அப்படிங்கிறது தான் இதில தெரிய வருது.